குட்டீஸ், வெல்கம் டு குவாதிஷ் கிட்ஸ் விபிஎஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் எங்க விபிஎஸோட தலைப்பு கோல். இந்த பேரை நம்ம ஃபுட்பால் விளையாட்டுல, அதாவது கால்பந்து விளையாட்டுல கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு தமிழ்ல லக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கால்பந்து வீரனுடைய லக்கு என்னவாக இருக்கும் தெரியுமா? தன்னிடத்துல வந்திருக்கிற பந்தை எப்படியாவது தடைகளை தாண்டி எதிர் அணியினருடைய கோல் போஸ்டுக்குள்ள அதை அடித்து தன்னுடைய அணிக்கு ஒரு புள்ளிய சேர்க்கணும் என்பதாகத்தான் இருக்கும். இது அவரை சார்ந்திருக்கிற அணிக்கு ஒரு புள்ளிய தேடி கொடுக்கறதோடு அவருக்கும் அது பெருமையை தேடி கொடுக்கும். எவ்வளவு சூப்பரா கோல் போட்டார்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை பத்தியும் பெருமையா பேச வைக்கும். இந்த கால்பந்து விளையாட்டை மையமா வைத்துதான் இந்த வருஷம் விபிஎஸோட தீமை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்திருக்கோம். கால்பந்து விளையாட்டுன்னு சொன்னோன்னே நிறைய பேர்கள் நம்மளுக்கு இப்போ நினைவுக்கு வரும். அதுல முக்கியமா சில பேர்கள்ல ஒண்ணுதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர் போர்ச்சுகல் நாட்டுல பிறந்தவர். இவரை குறித்து இணையதளத்துல சில சுவாரஸ்யமான விஷயங்களை வாசித்தேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். இந்த ரொனால்டோ சின்ன வயசுல இருந்தே கால்பந்து பயிற்சி பெற்றவராம். காரணம் என்னன்னா, அவங்க அப்பா கால்பந்து மைதானத்துல இந்த கார்டனரா வேலை செஞ்சிருக்கிறார். அதனால ரொனால்டோவுக்கும் கால்பந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொனால்டோவோட குடும்பமும் ஒரு எளிமையான குடும்பம் தான். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவர் கால்பந்த முழு மனதோடு பயிற்சி எடுத்து வந்திருந்தாராம். அப்ப அவருடைய 15வது வயது வரும்போது அவருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் இருதயத்துல பிரச்சனை இருக்கு, அதனால நீ இனிமேல் கால்பந்து விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா இந்த ரொனால்டோ சோர்ந்து போகவே இல்லை. கொஞ்சம் கால ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கொஞ்சம் சரியான பிறகு மீண்டுமா இந்த கால்பந்து பயிற்சிக்கு அவர் வந்து சேர்ந்தாராம். ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரமாவது அவர் பயிற்சி எடுப்பாராம். அப்படி கடினமா அவர் பயிற்சி செஞ்சதுனால ஒரு நாள் அவருடைய நாட்டோடைய அணியான போர்ச்சுகல் அணியில சேர்றதுக்கு அவருக்கு தகுதி பெற்றாரு. அந்த தகுதியை அவர் தக்க வைத்தும் கொண்டாரு. இவரும் தகுதி பெற்றா போதுமா, அந்த அணிக்காக அவர் விளையாடணும்ல, தான் திறமையை வெளிப்படுத்தணும்ல, அதுதான் ரொனால்டோ கரெக்டா செஞ்சாரு. தன்னை தேர்ந்தெடுத்த அணிக்காக சிறப்பாக விளையாடி நிறைய கோல்களை அடித்து அந்த அணிக்கு பெருமையை சேர்த்தார். அதை விட இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? கால்பந்து விளையாடணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்படி செய்யக்கூடாது, பிறரை தள்ளிவிடக்கூடாது, பந்த கையில எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை விட ரொனால்டோ ஒரு சிறப்பான ரூல்ஸை இன்னைக்கு வரைக்கும் தான் வாழ்க்கையில அவர் கடைபிடிச்சிட்டு வராராம். அது என்ன தெரியுமா? ரொனால்டோட அப்பா ரொம்ப குடிக்கிறவராம். அதனால அவர் குடிச்சு சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல ஒரே சண்டை, பிரச்சனை, வறுமை, இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த ரொனால்டோ அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். என்ன தீர்மானத்தை எடுத்தாரு தெரியுமா? நான் என்னதான் பெரிய ஆளானாலும் இந்த குடியும் போதையும் நான் கை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். அது மட்டும் இல்லாம தான் உடம்புல டாட்டூ கூட போட்டுக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தாராம். அந்த தீர்மானத்தை இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைபிடிச்சுக்கிட்டும் வராராம். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில உயர்வுகளை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உயர்வுக்கு வந்த உடனேயே இவ்வளோ கஷ்டப்பட்டது எதுக்கு? சந்தோஷமா வாழ்றதுக்குதாக தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எதெல்லாம் இது வரைக்கும் நம்ம செய்ய முடியாம போச்சோ அதெல்லாம் செய்து நம்ம அடைந்த அந்த மேன்மையை நம்மளே இழந்துரும். இந்த ஃபுட்பால் விளையாட்டை மையமா வச்சுதான் ஒவ்வொரு நாளோட டாபிக்கை நாங்க எடுத்திருக்கிறோம். முதல் நாளோட டாபிக் பயிற்சி செய். 2வது நாளோட டாபிக் தகுதி பெறு. பயிற்சி செஞ்சாதான் ஒரு அணில விளையாடுகிறதுக்கு நம்ம தகுதி பெற முடியும். அப்புறம் 3வது நாளோட டாபிக் தகுதி கொடுத்த அணிக்கு நம்ம பெருமையை சேர்க்க நம்ம போட்டியிடணும். 4வது நாள் அந்த அணியில சேர்ந்து அந்த அணிக்காக விளையாடுகிறதோட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் என்பதும் முக்கியம். அதே மாதிரி 5வது நாள் வெற்றி பெறு அப்படின்ற டாபிக்கை எழுதணும். ஆனா இது ரொனால்டோவை வைத்து சொல்ல முடியாது. ஏன்னா தன் வாழ்க்கையை ஓடி முடித்த ஒருத்தரை வைத்து தான் இந்த டாபிக்கை நம்ம சொல்ல முடியும். அதனால வேதத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓடி முடித்த ஒருவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ல நாங்க தியானிச்சோம். அதை உங்ககிட்ட சொல்லும்படியா விரும்புறேன். இது ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்போ இஸ்ரவேலர்களுக்கு ராஜா கிடையாது. எகிப்துல இருந்து வந்தாங்க. வரும் பொழுது ஆண்டவர் அவங்கள நியாயாதிபதிகளை கொண்டு நடத்தினாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு நடத்தினாரு. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ராஜா இல்ல. பல தலைவர்களை எழுப்புவார், அவங்கள கொண்டு அநேக ஆண்டுகள் நடத்துவார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, எங்களுக்கோ ராஜா வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் சவுல், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா.
அந்த முதல் ராஜாவை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை வைத்துதான் ஆண்டவர் அபிஷேகித்தார். இன்னைக்கு அபிஷேகித்த உடனே அடுத்த நாளே சவுல் ராஜாவா மாறிட்டான். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல பாருங்களேன். ஒரே இரவுல அவனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு பெரிய மேன்மை அவனை தேடி வந்துருச்சு. ஆனா அந்த மேன்மைய தக்க வைத்து கொள்ள சவுலுக்கு தெரியல. இப்போ ஒரு அணியில நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த அணி சொல்ற மாதிரி விளையாண்டாதானே, அந்த அணிக்கு பெருமையை சேர்த்தாதானே நம்மள அந்த அணியில வச்சிருப்பாங்க. இப்ப சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தாரு. அவர் தன்னுடைய விருப்பத்தை சவுல் கிட்ட தெரிவிச்சாரு. அது என்ன தெரியுமா? அமலேக்கு அப்படின்ற கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்ற விருப்பத்தை ஆண்டவரோட மனசுல இருந்தது. இது என்னடா இது, ஒரு ஆள் அழிக்கிறது ஆண்டவருக்கு பெருமையா அப்படின்னு அப்படி ஒரு ஆசையா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும்ல. இந்த அமலேக்கு யாரு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல, ஒரு கூட்டம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்து வெளியே வந்தாங்க. இந்த அமலேக்கு என்ன தெரியுமா பண்ணா? முன்பாக வந்து வீரர்களோடு சண்டை போடுறதை விட்டுட்டு பாளையத்துக்கு பின்பாக வந்து பாளையத்துல கடைசியா நடந்து வர பலவீனமானவங்களை, பெண்களை, குழந்தைகளை தாக்குனானா. குழந்தைகளை, பெண்களை, பலவீனமானவங்களை அழிச்சதுனால இது ஆண்டவருடைய மனசுல ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஆண்டவர் இதை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்பயும் ஆண்டவர் மோசே, யோசுவா கொண்டு ஒரு பெருத்த ஜெயத்தை அந்த நாள்ல கொடுத்தார். கொடுத்துட்டு மோசே கிட்ட ஒண்ணு சொன்னாரு. மோசே, இது தலைமுறை தோறும் இது அமலேக்குக்கு விரோதமா என்னுடைய யுத்தமா இருக்கும். நான் அமலேக்க நான் பூமியின் கீழ் இராம நான் அழிப்பேன். இதை உன் புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இப்போ அந்த அளவுக்கு ஆண்டவரோட மனசுல இருந்த ஒரு காரியத்தை தான் சவுல் கிட்ட சொன்னாரு. சாமுவேல் மூலமாக உனக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? நீ அமலேக்க அழிக்கணும். அதுவும் அது உங்களோட ஆடு மாடுகள்ல இருந்து எதையுமே நீ எடுக்க கூடாது அப்படின்னு சவுல் கிட்ட சொன்னார். சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? அமலேக்கோட சண்டை போட்டாரு, அவர்களை அழிச்சாரு. ஆனா முதல் தரமானவைகளை எல்லாவற்றையும் அவர் தப்ப விட்டுட்டாரு. நல்லா இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் தப்ப வச்சுட்டு நல்லா இல்லாத ஆடு மாடுகள் எல்லாம் அழிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் ராஜாவையும் தப்ப விட்டார், அந்த அமலேக்கோடைய ராஜாவையும். இது ஆண்டவருடைய பார்வைக்கு விசனமா இருந்தது. சவுல் நினைச்சாரு இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சாரு. ஆனா எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர்ல. இப்ப ஆண்டவர் சாமுவேல் அனுப்பும் போது சவுல் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் இதெல்லாம் ஆண்டவருக்காக பலி செலுத்துறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலிய பார்க்கணும், கீழ்ப்படிதல் தான்ப்பா எனக்கு வேணும். உன் காசு பணமோ பொருளோ அல்ல. நான் எதற்காக உன்னை அழைத்தனோ அந்த வேலையை நீ செய்து முடிக்கலையே அப்படின்ற ஒரு மனஸ்தாபத்துல இப்ப நான் சொன்னல, இப்ப பிடிக்கலன்னா அணியில இருந்து வெளியில எடுத்துருவாங்கன்னு. ஆனா ஆண்டவர் சவுல வெளியில எடுக்கல. அதுக்கு பதிலா அவர் சவுலை விட்டு வெளியே வந்துட்டார். ஆண்டவர் வெளியில வந்துட்டாரு. அப்ப சவுலுக்குள்ள யாரு இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவரால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துருச்சான். இந்த பொல்லாத ஆவி வந்ததுனால அவர் எப்ப பார்த்தாலும் அவர் டென்ஷனாவே, கோபமாவே, பொறாமையா, எரிச்சலோடையே அவர் இருந்தாராம். இப்ப ஆண்டவருக்கு அது மனஸ்தாபம். சவுல் அபிஷேகம் பண்ணின சாமுவேலுக்கும் அது மனஸ்தாபம். கொஞ்ச நாள் கழிச்சுது ஆண்டவர் சொன்னாரு சாமுவேல் கிட்ட, நீ ஏன் சோகமா இருக்கிற? நான் என் இருதயத்துக்கு ஏற்ற வேறொருவனை நான் தேர்ந்தெடுக்க போறேன். அவனை சவுலோட ஸ்தானத்துல கொண்டு வந்து ராஜாவாக வைக்க போறேன். அதனால உன் கொம்ப தைலத்தினால நிரப்பிக்கோ. நான் சொல்றவனை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு பெத்லகேம்ல இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல கர்த்தர் அனுப்பினாரு. சாமுவேலும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஈசாய் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, தான் வீட்டுல வந்திருக்கிறாரு. தான் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாருன்னா வீட்டுல இருக்க எல்லாரும் அங்க இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஈசாயும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் அந்த விருந்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப ஈசாய் ஒவ்வொரு பிள்ளையா சாமுவேலுக்கு அறிமுகப்படுத்துறார். ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் சாமுவேலுக்குள்ள ஒரு மனசு, இவராதான் இருக்கும், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா இவராதான் இருக்கும். ஏன்னா முதல் ராஜாவான சவுல் நல்லா வாட்ட சாட்டமா, ஹைட்டா, ரொம்ப ஒரு எல்லார விட வித்தியாசமா இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி கம்பீர தோற்றத்தோடையே இந்த ஈசாயோட முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளைன்னு எல்லா பிள்ளைங்களுமே அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தோற்றத்தை பார்க்காத, இவங்களோட சரீர வளர்ச்சியை பார்க்காத, நான் அவங்களுடைய இருதயத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இவன் இல்லைன்னு சொல்லி 7 பேரை ஆண்டவர் தள்ளிட்டார்.
இப்ப சாமுவேலுக்கும் ஒரு மன கஷ்டம். என்னப்பா 7 பேரை பார்த்துட்டேன், ஈசாயோட பிள்ளைங்க இவ்வளவுதானா, இத்தனை பேரை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு சாமுவேல் நினைச்சார். அப்பதான் சாமுவேல் சந்தேகமா ஈசாய் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, உங்களுக்கு இவ்வளவுதானா பிள்ளைங்க, இல்லைன்னா வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னும் போதுதான் ஈசாய் சொன்னாரு, இல்ல வனாந்திரத்துல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னதான் சாமுவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷம். சரி பரவாயில்ல, அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு வெயிட் பண்ணார். உடனே ஈசாய் தன்னுடைய கடைசி மகனான தாவீதை கூப்பிடுறதுக்கு வனாந்திரத்துக்கு ஆட்களை அனுப்பினார். இப்போ அங்க இருந்து ஓடி போய் சீக்கிரமா தாவீதை கூட்டிட்டு வந்தாங்க. தாவீது வந்து நின்ன உடனேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேலை பார்த்து, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டாரு. ஆனா சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா மற்ற அண்ணன்களை மாதிரி இவனுக்கு ரொம்ப கம்பீர தோற்றம்லாம் இல்ல, ராஜாக்குரிய தோற்றம் இல்ல. இவன் 8வது பிள்ளையாச்சு, எப்படி இருப்பான் பாருங்க. அதுவும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடுகளுக்கு பின்பாக அலைஞ்சிட்டு இருந்தவன் அவன். ஆனா அழகா இருந்தான், சூப்பரா இருந்தான்னு வேதம் சொல்லுது. ஆனா ராஜாக்குரிய தோற்றம் அவன் கிட்ட கிடையாது. அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனை தான் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு. உடனே சாமுவேல் என்ன பண்ணாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே எப்படி சவுல் அடுத்த நாளே அரியணை ஏற்றினாரோ அதை மாதிரி தாவீதை ஏற்றல. தாவீது பழையபடி அவர் ஆடு மேய்க்க செஞ்சிட்டார். இது யாருக்குமே தெரியாது. ஈசாய்க்கும் புரியல, கூட இருந்தவங்களுக்கும் புரியல. என்னடா திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, எல்லாரையும் பார்க்கணும்னாரு, வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டாரு, இதுல கடைசி பையனை மட்டும் ஏதோ தைலத்தை ஊத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு புரிதல் மட்டும்தான் இவங்களுக்குலாம் இருந்தது. பின்னாடி என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு மற்ற யாருக்கும் தெரியல, தாவீதுக்கும் தெரியல. அவன் பாட்டுல அவன் ஆடு மேய்க்க திருப்பி போயிட்டான். தாவீதுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் தெரியுமா, சுரமண்டலத்தை வாசிக்கிற பழக்கம். இந்த சுரமண்டலம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற கிட்டார் மாதிரி அந்த கம்பினால இருக்கிற அந்த இசைக்கருவியை வாசித்து பாடுகிறது தாவீதுக்கு வழக்கம். அதுவும் ஒரு பாட்டை யார் தெரியுமா கேட்ப, ஆரம்பத்துல ஆடுகள் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது. இப்ப இந்த சமயத்துல பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. எல்லாரும் யுத்த களத்துல ஆயத்தமா நிக்கிறாங்க. அதனால அப்பா திருப்பி தாவீதை கூப்பிட்டு, நீ யுத்த களத்துல இருக்கிற அண்ணன்களுக்கு போய் அப்பங்களை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு வான்னு தாவீதை அனுப்பினார். உடனே தாவீது எந்த மறுப்புமே சொல்லாம தான் கிட்ட இருந்த கொஞ்சம் ஆடுகளை இன்னொரு மேய்ப்பருடைய வசத்துல விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பங்கள் என்னென்னலாம் கொடுத்தாரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா யுத்த களத்துக்கு போறாரு. இப்ப யுத்த களத்துக்கு போனா ஒரு பெரிய அமைதி, யுத்தம் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கத தாவீது பார்த்தான். என்னடா இது, யார் இது இப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எல்லாரோட உயரமா 9 அடி உயரமா ஒரு ஆள் நின்னுட்டு இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருந்தான். அதை என்ன சொல்லி மிரட்டினான் தெரியுமா, இந்த யுத்தம் வித்தியாசமா நடக்க போகுது, இந்த யுத்தத்துல நான் மட்டும்தான் வந்து நிக்க போறேன், நீங்க ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க, அந்த மனுஷன் என்னோட யுத்தம் பண்ணணும். ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நானும் என் பெலிஸ்தீர் கூட்டம் முழுவதும் உங்களுக்கு அடிமைகளா இருப்போம். இல்ல அவன் தோத்துட்டான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சவால் விட்டான். அதனால இந்த சவாலை ஏத்துக்க எந்த வீரர்களுக்கும் மனசு வரல. தான் தோத்தா பரவாயில்ல, தான் தோத்துட்டானா தான் தேசம் முழுவதும் அடிமையா போகணுமேன்ற ஒரு பயத்துல யாருமே இந்த நபரை எதிர்த்து சண்டையிட முன் வரல. அந்த நபரோட பேர் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கோலியாத். அவன் ஒரு ராட்சச மாதிரி இருந்தான். அதனால அவன் தோற்றத்தை பார்த்து எல்லாம் பயந்துட்டான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இத கேட்ட தாவீதுக்கு பயம் வரல. அதுக்கு பதிலா ஏன் எல்லாரும் சண்டை போட மாட்டாங்க, இவனை ஏன் அழிக்க கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் தான் அவனுக்குள்ள வந்தது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததுல, அதனால அது அவனுக்குள்ள இருந்து பற்றி எரிந்ததுனால அவன் என்ன பண்றான், தைரியமா வந்து நான் யுத்தம் பண்றேன், நான் இவனை எதிர்க்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் எல்லா வீரர்களும் என்ன பண்றாங்க, தாவீதை கொண்டு போய் சவுல் கிட்ட நிறுத்துறாங்க. ஏன்னா சவுல் தானே அப்பத்தோட ராஜா. அதனால சவுல் கிட்ட நிறுத்தி இவன் போய் யுத்தம் பண்றேன்னு சொல்றான், நீங்க கேளுங்கன்றாங்க. அப்போ தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு, தாவீது சவுல் கிட்ட மத்தவங்க கிட்ட எப்படி வீரப்பா சொன்னாரோ அதே மாதிரி சவுல் கிட்ட சொன்னாரு, நான் ஒரு தடவை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்ப சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதெல்லாம் ஈஸியா நான் கிழிச்சு போட்டுட்டேன். அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இந்த பெலிஸ்தீனும் அப்படிதான், அதனால நான் ஈஸியா இவனை ஜெயம் எடுப்பேன், கர்த்தர் இவனை நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு தாவீது. இத
பார்த்த உடனே சவுலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இருந்தாலும் நம்ம சார்பில் ஒருத்தர் அனுப்புனா பிரச்சனை இல்லை, அவன் மட்டும் தோத்தா பிரச்சனை இல்லை, அவன் தோத்தானா எல்லாருமே மாட்டணுமே, எல்லாருமே அடிமையாகணுமேன்ற ஒரு கவலை சவுலுக்குள்ள இருந்தது. இருந்தாலும் அவனுடைய திருப்திக்காக சரிப்பா, ஏன்னா யாருமே போக முன் வரல, எப்படினாலும் அழிக்கப்பட போறோம், அதனால யாராவது ஒருத்தர் போட்டுமே அப்படின்ற ஒரு திருப்திக்காக தாவீத போக அனுமதிச்சார். ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு, என் உடைகளை போட்டுக்கோ, என் வஸ்திரத்தை எடுத்துக்கோ, என் ஆயுதங்களை எடுத்துக்கோன்னு சொன்னார். ஆனா எதுவுமே தாவீதுக்கு செட் ஆகல. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கல்லும் கவனையும் மட்டும் எடுத்துக்கிட்டு தாவீது என்ன பண்ணாரு, இந்த கோலியாத்தை சந்திக்க போனார். இப்ப இந்த யுத்த களத்துல இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம், இந்த யுத்த களத்துல அவ்வளோ பெரிய கோலியாத் தாவீத நிந்திக்கிறான். நீ என்னப்பா என்ன நாய் நினைச்சியா, தடியோட என்ன விரட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தரக்குறைவா தாவீத பேசினான். ஆனா தாவீது என்ன தெரியுமா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருக்கு எல்லாமே செய்ய எளிது, நான் அவருடைய நாமத்தினால வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வைத்திருக்கிற கவன்ல கல்லை வைத்து அதை சுத்தி கரெக்டா குறிப்பாத்து கோலியாத்தோட நெத்தியில அடிச்சான். கர்த்தரும் அதை கரெக்டா கோலியாத்தோட நெத்தியில படுறதுக்கு வைத்தாரு. என்ன ஆச்சரியம், அவ்வளோ பெரிய ஹைட்டா இருந்த அந்த ஜெயிண்ட் ஒரே கல்ல அப்படியே சரிந்து கீழே வந்துட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய யுத்த வீரர்களே பயந்து நிற்கும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்து இதை செஞ்சுட்டானேன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இப்போ சவுலோட பட்டயத்தையே தூக்க முடியாத இருந்த தாவீது வேகமா ஓடி போய் கோலியாத்தோட பட்டயத்தை உருவி அந்த கோலியாத்தோட தலையை வெட்டினான். ஏன்னா யுத்தம் முடியணும்னா கோலியாத்தோட கதை முடியணும். கோலியாத்தை முடிச்ச பிறகுதான் பெலிஸ்தேர் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு அடிமைகள் ஆவாங்க. ஆனா அவன் சொன்ன மாதிரி யாரும் அடிமை ஆகல, எல்லாம் விட்டுட்டு ஓடி போக ஆரம்பிச்சாங்க. அதனால சண்டை மும்முரமாயி இஸ்ரவேலர் அவர்கள் துரத்த ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு பெருத்த ஜெயத்தை இஸ்ரவேலர்கள் பெற்றாங்க. இப்ப தாவீது ஒரே நபரை எதிர்த்து தைரியமா நின்று போட்டியிட்டதுனால முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைச்சது. பாருங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. பரவாயில்லப்பா, சாமுவேலுக்கும் இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, 7 பேரை தள்ளி ஆண்டவர் 8ஆவதாக ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாரு. அவனை தேர்ந்தெடுத்தது ஆண்டவருக்கு ஏமாற்றம் இல்லை. இந்த பெரிய போட்டியில அவன் தைரியமா நின்று அவன் ஜெயத்தை பெற்று கொடுத்தான்னு எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரும் அவனை குறித்து சந்தோஷப்பட்டார். ஆனா இந்த சந்தோஷம் சவுலுக்குள்ள வரல. ஏன்னா எல்லாரும் என்ன தெரியுமா பாட ஆரம்பிச்சுட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்டோன்னா சவுலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அது என்ன எனக்கு 1000 தாவீதுக்கு 10,000 அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே தான் சவுலுக்குள்ள பொல்லதாவி இருக்கு. அதனால கோபமும் பொறாமையும் எரிச்சலும் வந்ததுனால அன்னையில இருந்து எதிரிகளெல்லாம் துரத்துறதை விட்டுட்டு தாவீதை துரத்துறதுக்கு சவுல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தாவீதுக்கு பல துன்பங்களை சவுல் கொடுத்தார். என்னதான் அவர் போட்டியிட்டவங்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கறேன்னு சொன்ன மாதிரி 2வது மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் தாவீது சவுலோட குடும்பத்திலேயே ஒரு நபரா மாறி இருந்தாலும் தான் மாமனாரான சவுலாலேயே அவன் அநேக நேரம் துரத்தப்பட்டான். அவன் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் காடுகள்ல தான் வாழ்ந்தான் தாவீது. ஆனா ஒரு நாள் கூட சவுலை அழிக்கணும்ன்ற எண்ணம் தாவீதுக்கு வந்தது கிடையாது. தாவீது போட்டிட்டது மட்டும் அல்ல, எப்படி ரொனால்டோ தான் வாழ்க்கையில ரூல்ஸை கடைபிடித்து கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி தாவீதும் ஒரு ரூலை கடைபிடித்தார். என்ன ரூல் தெரியுமா, என்னை அபிஷேகித்தது கர்த்தர்னா அவரே என்னை என்ன பண்ணட்டும், உயர்த்தட்டும், அது வரைக்கும் நான் சவுலுக்கு தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு தாவீது நினைச்சார். பாருங்களேன், சவுல் ஒரு பெரிய ராஜா, அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீது எங்க போறான் நோட் பண்ணி தாவீது இங்க இருக்கிறான்னு செய்தி வந்தோடனே தான் படைகளோடு கிளம்பிடுவாரு தாவீது அழிக்கிறதுக்கு. ஆனா தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால அவன் கொஞ்ச தூரத்துலதான் இருந்தாலும் அவனை பிடிக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா சவுல் தாவீது கையில 2 தடவை மாட்டினாரு. ஒரு தடவை குகைக்குள்ள தனியா மாட்டுறாரு, இன்னொரு நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தாவீதும் அவன் படத்தலைவனும் சவுல் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அப்போ கூட இருந்த நபர் சொல்றாங்க, ஒரே குத்தாவனை குத்தி போட்டுட்டுமா, நீங்க ராஜாவாயிடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா தாவீது என்ன சொன்னாரு தெரியுமா, இல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் தடுத்து அவர்களெல்லாம் விலக்கிட்டாரு. இப்ப பாருங்க, தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த வித்தியாசம் தெரியுதா?
எந்த பொறாமைக்கும் போட்டிக்கும் தாவீது இடம் கொடுக்கவே இல்லை விட்டார். அதனால கர்த்தரே சவுல் அழித்து அவரை ராஜாவாக மாற்றினார். கிட்டத்தட்ட தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல அரசாண்டார். இந்த தாவீதோட அரசாட்சிய ஒரு பொற்காலம்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு தாவீதோட ஆட்சி ஒரு சிறந்ததா இருந்தது. அப்ப தாவீது கடைசி நாள், நான் சொன்னல இதை ரொனால்டோக்கு சொல்ல முடியாது, ஆனா தாவீதுக்கு சொல்லலான்னு, கடைசி நாளோட தலைப்பு என்ன தெரியுமா? வெற்றி பெறு. எது வெற்றி? தாவீதோட வாழ்க்கையில எது தெரியுமா வெற்றி? ஆடுகளுக்கு பின்பாக அலைஞ்சிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்ட ஆண்டவர் ராஜாவாக மாற்றிட்டார். இன்னைக்கு நான் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில இருக்கிறேன். எனக்கு கேதுரு மரங்களால் அரண்மனை இருக்கு, ஆனா ஆண்டவருடைய பெட்டியோ திரைகள் நடுவுல இருக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு தாவீது விரும்பினார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, ஏன்னா உன் கையில ரத்தக்கரை இருக்கு, நீ அநேக யுத்தங்களை செஞ்சிருக்கிற, அதனால நீ கட்ட வேணாம், உன் கற்பப்பிறப்பா இருக்கிறவ இந்த ஆலயத்தை கட்டுவான்னு தாவீது கிட்ட சொல்லிட்டார். இதை சொன்னோன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம செய்ய விரும்பணும்னு நினைக்கிற வேலைய நீ செய்ய வேண்டாம், இன்னொருத்தருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா கிடைக்குமா? நம்ம மனசு இடம் கொடுக்குமா அதுக்கு? தாவீது கர்த்தருக்காக தான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான், ஆனா கர்த்தர் அதை வேணான்னு சொல்லிட்டார். தாவீது அதை எப்படி எடுத்துக்கிட்டா தெரியுமா? என் ஆசையை விட கர்த்தர் எனக்கு நியமித்ததை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி அந்த வேலையை அதை தடுத்துறாம என்ன தெரியுமா பண்ணா? அந்த ஆலயம் கட்டுவதற்கான எல்லா தேவைகளையும் அவன் சந்திக்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் அவன் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். ஒருவேளை தாவீது பெரிய ராஜா, அவன் முதல்ல ஆலயத்தை கட்டியிருந்தானா இன்னைக்கு அவன் பேர் ரொம்ப பெருமையா வந்திருக்கும். ஆனா அந்த பேர் பெருமையை தாவீது விரும்பாம கர்த்தருடைய விருப்பம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி அவன் விட்டு கொடுத்தான். பாத்தீங்களா? இதை விட வாழ்க்கையில பெரிய வெற்றி வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, நீ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை பெறணும், லக்க அடையணும், நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் இது மாதிரி போலீஸ் ஆகணும், ராணுவ வீரர் ஆகணும், என்னென்ன லக்க வச்சிருக்கிறியோ அதை அடைகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த அடைந்த லக்க தக்க வைத்துக் கொள்றது முக்கியம். அப்ப தக்க வைத்துக் கொள்ளணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உன் வாழ்க்கையில நீ கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வேதம் அழகா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, பிறருடைய பொருளை இச்சிக்காத, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம சரியா கடைபிடிச்சோம்னா தாவீதை போல ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அது மட்டும் பெருசு கிடையாது. நம்ம ஆண்டவர் செய்யின்னு சொல்ற வேலையும் நம்ம செய்யணும், செய்ய வேணான்னு சொல்றதையும் நம்ம விட்டு விட நம்ம ரெடியா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையா நம்ம முடிக்க முடியும். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? உன்னை படைச்சவருக்கு உன்னை குறித்து ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் இவனை வைத்து செய்யணும்னு ஆண்டவர் நியமித்து வைத்திருப்பார். அப்போ என்னைக்காவது நீ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறியா? என்னை படைச்சதுக்கு நீங்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறியா? இன்னைக்கு கேட்டு பாரு, ஆண்டவரே என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நான் எப்படி வாழணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டு பாரு. கர்த்தர் நிச்சயமா உன்கிட்ட சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் உன்னை எப்படி வாழணும்னு விரும்புறாரோ அப்படி நீ வாழ்ந்தினாதான் ஆண்டவர் உன்னை படைத்ததுக்காக அவருடைய அணியில சேர்த்ததுக்கான நோக்கத்தை கண்டிப்பா நீ நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நீ எந்த நீ பக்கம் நிக்க போற? இன்றைக்கே தீர்மானம் எடு. தேவனின் பக்கம் நின்று அவருக்காக நீ போட்டியிடுவேனா கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. நீ விரும்புகிறத செய்து முடிக்கணும்னு நினைக்கிறத விட தேவன் எனக்கு நியமித்ததை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அது ஓடுறதுதான் சிறந்த வெற்றியா இருக்கும். தாவீது தான் வாழ்க்கையை வெற்றியோட முடித்தாரு. அதே போல நாமளும் வெற்றியோட முடிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.